அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை என்று வருதுங்க. வியாழக்கிழமையில் வருது, ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் வராகி எண்ணெயை எப்படி வழிபடணும், எந்த நேரத்தில் வழிபடணும், என்ன விளக்கேற்றி வழிபடணும், நம்மளுடைய கோரிக்கையை எந்த முறையில் அம்மாவிடம் வைக்கும்போது அது உடனடியாக நமக்கு நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்வதன் மூலமாக அடுத்த பஞ்சமிக்குள்ளேயே உங்களுடைய எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைக்கும் அம்மா விடையை கொடுத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடாக தான் பார்க்க போகிறோம். அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. வராகி எண்ணெயை வழிபடக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை பங்குனி 1 அன்று வருதுங்க. ரொம்ப ரொம்பவும் விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் வராகி எண்ணெயை நம்ம வழிபடும் போது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வராகி அம்மா நமக்கு கொடுப்பாங்க. இந்த பஞ்சமி எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/3/2024 வியாழக்கிழமை காலையில் 5:23க்கு ஆரம்பிக்குது. மறுநாள் வெள்ளிக்கிழமை 15/3/2024 காலையில் அதிகாலையில் 4:41 முடிவடைகிறது. முழு பஞ்சமி என்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை முழுவதும் பஞ்சமி திதி இருக்குது. நீங்கள் காலையில் வராகி எண்ணெயை வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 5-7 மணிக்குள்ளே அம்மாவை நீங்கள் தாராளமாக வழிபடலாம். சப்போஸ் உங்களால் காலையில் அன்னையை வழிபட முடியலனா, இரவு நேரத்தில் 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். வீட்டில் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா, ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்த தண்ணீரால் தொடச்சி வராகி அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. சிலையாக இருந்தால் 5 பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம் பண்ணலாம். எதுவுமே இல்லாத பட்சத்தில் வியாழக்கிழமையில் பஞ்சமி வந்திருக்கிறதுனால வராகி எண்ணெய்க்கு நீங்கள் மஞ்சள் அபிஷேகம், நிறைய மஞ்சத்தூள் போட்டு பன்னீர் கலந்த தண்ணீராலையும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். இல்லை வெறும் தண்ணியிலே மஞ்சள் கலந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணும்போது வீட்டில் செல்வ நிலை உயரும், வற்றாத பணவரவு ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும், மங்கள காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அபிஷேகத்தை இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க. சில சகோதரிகள் வீட்டில் ஃபோட்டோ இல்லை, சிலை இல்லை, நாங்கள் எப்படி வழிபடுவது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கையே வராகி எண்ணெயாக பாவித்து நீங்கள் அந்த ஒரு விளக்கை வழிபடலாம். இல்லைன்னா ஒரு தனி அகல் விளக்கு, கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வாங்கி அந்த அகல் விளக்கை நல்லா தண்ணீரால் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கு முழுவதும் மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா மண் தட்டில் நவ தானியங்களை பரப்பி அதுக்கு மேலே இந்த தீபத்தை வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் ஊற்றி அந்த ஒரு விளக்கை நீங்கள் வராகி எண்ணெயாக பாவித்து நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை அந்த விளக்குக்கு நீங்கள் செய்யலாம். அடுத்தது வராகி எண்ணெய்க்கு சாற்றக்கூடிய ஆடையின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் வரதுனால மஞ்சள் நிறத்திலான ஆடையை சாற்றி வழிபடலாம். நீங்களும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை உடுத்தி நீங்கள் பூஜை பண்ணும்போது வராகி எண்ணெயுடைய பரிபூரண அருளும் குரு அருளும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பூக்கள் என்ன விதமான பூக்கள் அம்மாவுக்கு சாற்றி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வரளி ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு பிடிக்கும், செம்பருத்தி பூ பிடிக்கும், அதே போல் தங்க அரளின்னு எல்லோ கலரில் ஒரு அரளி இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூ கிடைச்சாலும் அதையும் அம்மாவுக்கு மாலையாக சாற்றி வழிபடுங்க. அது கூடவே எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் பஞ்சமி வியாழக்கிழமையில் வரதுனால எலுமிச்சை பூக்கள் கிடைச்சுன்னா அந்த பூக்களை கொண்டு அம்மாவுக்கு மாலையாக கட்டி சாட்டலாம். ஒரு பூ கிடைச்சாலுமே அது அம்மாவோட பாதத்தில் வைங்க, ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. அம்மாவுக்கு இதை போல் மலர்களால் நீங்கள் சாற்றி வழிபடுங்க. அடுத்தது அம்மாவுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானகம் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பானகம் வைங்க, சக்கரவள்ளி கிழங்கு வைங்க, உருளைக்கிழங்கு கூட வேக வைத்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதம் அம்மாவுக்கு நிறைய ஜீரகம் போட்டு மிளகு போட்டு நெய் ஊற்றி பருப்பு சாதம் செஞ்சு அம்மாவுக்கு வைக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை இருக்க பாருங்க, அதையும் வேக வச்சு சுண்டல் செய்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதில் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. எதுவுமே இல்லாத பட்சத்தில் 1 டம்ளர் காய்ச்சிய பாலில்
கற்கண்டு, அதே போல் பார்த்திங்கன்னா தேன் இருந்தால் தேன் ஊற்றலாம். நாட்டு சக்கரை போட்டு, பச்சை கற்பூரம் போட்டு, ஏலக்காய் தட்டி போட்டு, கிராம்பு இதெல்லாம் போட்டு அம்மாவுக்கு வைக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. இதில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நைவேத்தியமாக வச்சுடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நம்ம தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கணும், நினைத்ததெல்லாம் நடக்கணும், இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒரு புதுசாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இப்படி பொட்டு வச்சுட்டு ஒரு தாம்பல தட்டில் பச்சரிசியில் மஞ்சளை கலந்து அக்ஷதை போல் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பிளேட்டில் நீங்கள் ரெடி பண்ண இந்த அக்ஷதையை வச்சு அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கை வச்சு 5 திரி 5 பக்கம் பார்ப்பது போல் 5 திரி தனித்தனியாக போடணும். 2 திரியாக தனித்தனியாக போடணும். எப்போதும் ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றக்கூடாது. ஒரு திரியை 2ஆக மடித்து தான் ஏற்றணும், இல்லை 2 திரியாக போட்டு ஏற்றணும். இப்படி திரியை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நெய் இருந்தால் நெய் ஊற்றுங்க, இல்லைன்னா இழுப்பெண்ணெய் ஊற்றலாம். இழுப்பெண்ணையும் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றலாம். இப்படி நல்லெண்ணெய் ஊற்றி 5 பக்கம் பார்த்தது போல் 5 திரி போட்டுக்கோங்க. 2 திரியாக 5 திரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்துக்குள்ளே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 5 கற்கண்டு போட்டுக்கோங்க. இப்படி போட்டு வடக்கு பக்கம் பார்த்தது போல் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க வராகி அன்னைக்கு முன்னாடி. இப்படி ஏற்றி வச்சுட்டிங்க இல்லையா, நம்மளுடைய கோரிக்கையை, நம்மளுடைய பிரார்த்தனை எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகணும், வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பஞ்சமி என்று வராகி அன்னைக்கு முன்னாடி 5 சுத்தமான வெற்றிலை எடுத்துக்கோங்க. தனித்தனியாக 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணி தொடச்சிக்கோங்க. உங்களுடைய தீர்க்க முடியாத என்ன ஒரு பிரார்த்தனையோ அந்த வெற்றிலையில் எழுதிக்கோங்க. மஞ்சளால் எழுதலாம், கிட்ட ரெட் கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் இருந்ததுன்னா அதால் கூட எழுதலாம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, உங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டம் கொடுத்துட்ருக்கிற அந்த ஒரு பிரார்த்தனையை அந்த 5 வெற்றிலையிலுமே எழுதுங்க. இப்படி எழுதிட்டு ஒரு 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நல்ல அழகாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து ஊதுபத்திக்கு பின்னாடி இருக்கிற குச்சாலையும் எழுதலாம், மாதுளம் குச்சாலையும் எழுதலாம், வெத்தலை காம்பாலையும் எழுதலாம். இந்த நம்பரை எழுதிக்கோங்க, 735 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதி 5 எலுமிச்சம்பழத்திலும் இதே நம்பரை எழுதி உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் 5 வெற்றிலையில். அந்த 5 வெற்றிலைக்கு மேலேயும் நீங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு மேலே எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒவ்வொரு வெற்றிலையிலையும் வச்சுருங்க. அந்த வெற்றிலையில் உங்களுடைய பிரார்த்தனையை எழுதணும், அந்த எலுமிச்சம்பழத்தில் நம்பரை எழுதணும். இந்த நம்பரை எழுதும்போது உங்களுடைய தீர்க்க முடியாத எந்த பிரச்சனை இருக்கோ இது கண்டிப்பாக வராகியமாக எனக்கு நீங்கள் தீர்த்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுவதும் இருக்குது அப்படின்னு உங்களுடைய கோரிக்கையை இந்த வெற்றிலையிலையும் இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த நம்பரையும் எழுதி அம்மாவுக்கு முன்னாடி வச்சுடுங்க. தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சுடுங்க. அம்மாவோட பாதத்திலே அது இருக்கட்டும். மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு வந்து அந்த 5 எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து சாறு பிழிஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் குடிக்கலாம், வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வெற்றிலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் மண்ணை எடுத்துகிட்டு அதை வந்து மூடி விட்டுட்டு வந்துடுங்க. வெளியில் எங்கேயும் கால்படாத இடத்துலலாம் போடக்கூடாது. மரத்துக்கு அடியில் தான் நீங்கள் அந்த வெற்றிலையை 5 வெற்றிலையும் எடுத்துகிட்டு போய் மரத்துக்கு அடியில் இருக்கிற மண்ணு கீழே வச்சு மூடி விட்டுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு விடை கிடைத்துவிடும். அந்த விளக்கு கீழே நீங்கள் வந்து பச்சரிசி வச்சு தீபம் ஏற்றிருக்கீங்க பாருங்கள். மறுநாள் காலையில் அதில் இருக்கிற பச்சரிசியை காக்கா குருவிகளுக்கு இல்லைன்னா பசுமாட்டுக்கு அது கூட கொஞ்சம் அரிசியை சேர்த்து வெல்லம் சேர்த்து கொடுத்துடுங்க. அதே போல் அந்த 5 ரூபாய் காயினை நீங்கள் பணம் காசு இல்லைன்னா உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. 5 வெத்தலையை தனித்தனியாக வைக்கணும். 5 வெத்தலைக்கு மேலே ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் வைக்கணும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இது போல் ஒரு முறை நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் வராகியமாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடத்தி கொடுப்பாங்க. நன்றி.